சொல்லியிருக்கேன், திரும்பி உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நடக்கக்கூடிய இல்லாமல் விருதுநகர் தொகுதியில் தனியா நடந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஓபன் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து தபால் ஓட்டுல எல்லா தொகுதியிலுமே ஓபன் பண்ணாங்க. ஆனா விருதுநகர்ல வந்து அது கடைசியா தான் திறந்தாங்க தபால் ஓட்டுகளை. அதே மாதிரி லஞ்ச் பிரேக் முடிவு வந்து ரொம்ப நேரம் ப்ரொலாங் பண்ணாங்க. ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக் இருக்குன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. லஞ்ச் பிரேக் முன்னாடி 13வது சுற்று இருக்கும்போது லஞ்ச் பிரேக் அப்புறம் பார்த்தா 18வது சுற்று முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அங்க எல்லாமே நாங்க முறையா சப்மிட் பண்ணிருக்கோம். அதை வந்து கோர்ட் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம விஜய் கட்சி தொடங்கி அடுத்தடுத்து பணிகள் தொடங்கிட்டு இருக்காரு. அவருக்கான கூட்டணிக்கான வலைகள் அதிகமா இருக்கு. நாம் தமிழர்கள் சொல்றாங்க, கூட்டணிக்காக எதிர்பார்க்கிறதா சொல்றாங்க. தேமுதிக நிலைப்பாடு விஜயோட கட்சி தொடர்பு இருக்கு. நாங்க வந்து மற்ற கட்சியோட நிலைப்பாடு நாங்க சொல்ல முடியும். எங்க கட்சியோட நிலைப்பாடு நாங்க சொல்ல முடியும். எங்க கட்சியோட நிலைப்பாடு என்னவோ நாங்க வந்து தெளிவாக எங்க அண்ணியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க கூட்டணி அதிமுகவோட தான் தொடர்ந்துட்டு இருக்கு. எங்களோட நிலைப்பாடு நாங்க மக்கள் சேவை செய்யணும், மக்களுக்காக தலைவர் கேப்டன் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் எங்க நிலைப்பாடு. இந்த கூட்டணி கூட்டலாம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் பேசுறது சரியா இருக்காது. அது எங்க கட்சி தலைவர் பேசுவாங்க. போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, தேமுதிக அறிவிச்சிருக்காங்க, காவிரி விவகாரம் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குங்க. என்னோட வாழ்க்கையே இந்த கட்சிக்கும் இந்த மக்களுக்காக நான் அர்ப்பணிச்ச மிக எளிமையான காலத்துல உள்ள நடந்தேன். கண்டிப்பா அனைத்து போராட்டம் நான் கலந்துப்பேன்.